Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. உறுப்பினர் பிரவீன், நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவை தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இந்த அவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேசிய தலைவர்களான அன்னை திருமதி சோனியா காந்தி, இந்தியா தேசிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, இந்தியா தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையில் முதல் முறை உரையாற்ற வாய்ப்பு தந்த மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோல என் மீது நம்பிக்கை வச்சு கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த அவைக்கு என்னை அனுப்பிய எனது விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், என்விரான்மெண்டல் அட்வான்ஸுக்கான புதிய முயற்சிகள் என பல திட்டங்களை உள்ளடக்கிய இந்த அற்புதமான முதல் பட்ஜெட்டுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் மூலம் 10,000 அரசு பள்ளிகளில் சுகாதாரமான டாய்லெட் ஃபெசிலிட்டி மற்றும் குடிநீர் வசதி செய்ய நிதி ஒதுக்கி இருப்பது நம்ம பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும். தமிழ்நாடு பல்மிரா டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் காந்தி அடிகள் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் சுதேசி கொள்கைப்படி பனை தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கும். பிசிக்கலி சேலஞ்சர் சகோதர சகோதரிகளின் வாழ்வு மேம்பட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அசிஸ்டட் டிவைசஸ் வாங்க 50% மானியம் அல்லது ரூபாய் 30,000 வரை நிதி உதவி வழங்கும் தமிழ்நாடு அரசின் இந்த திட்டம் அவர்களின் நிஜமான தேவை உணர்ந்து கொண்டு வரப்பட்ட thoughtful பிளான், உன்னதமான திட்டம். அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் உணர்ந்து செயல்படும் முதலமைச்சரின் இந்த மக்களாட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட என் வாழ்த்துக்கள். அது மாதிரி ஒரு சின்ன சங்கடம் இருக்கு. காமராஜர் அண்ணன் முதல்ல வேற எல்லாம் நல்ல புகழ்ந்து பேசியாச்சு. எவ்வளவு பழக்கம் இருக்க காங்கிரஸ் கட்சியை இல்லாம எப்படி அன்னை போகும்? சரி, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, என்னுடைய விளவங்கோடு தொகுதியில் பல தலைமுறைகளா வாழ்ற மக்கள் இருக்காங்க. அவர்களில் வாழ்வாதாரம் சார்ந்த சில கோரிக்கைகளை இந்த பேரவையின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் ரவிபால மார்த்தாண்டவர்மா அவர்களின் உயிரை காப்பாற்றியது காணி பழங்குடி மக்களும் வலியேலா பகுதியின் வாழும் மக்களின் முன்னோர்களும். இதனால் மன்னர் செம்பு பட்டயம் மூலம் நிலவரி நீக்கி இந்த மக்களுக்கு நிலத்தை தானமாக கொடுத்தார். இந்த நிலம் முழுவதும் பண்டாரவக காணிப்பற்று என அரசு பதிவிலே இருக்கு. ஆனால் 1956 மொழிவாரி மாநில பிரிப்பு நடந்த பின் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை ரெண்டும் சரியான புரிதல் இல்லாம இந்த நிலங்களை வனபூமி என அறிவித்தார்கள். அன்று முதல் இன்று வரை இங்கு வாழும் இந்த மக்கள் பெருந்துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். முதலாவது காணி பழங்குடி மக்களின் பிரச்சனை பற்றி பேச விரும்புகிறேன்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 48 பழங்குடியின குடியிருப்புகளில் விளவங்கோடு தொகுதியில் மட்டுமே சுமார் 21 குடியிருப்புகள் இருக்கு. இங்கு சுமார் 1200 காணி பழங்குடி குடும்பங்கள் வாழ்ந்து வருது. மத்திய அரசு கொண்டு வந்த வர உரிமை சட்டம் FRA 2006 படி 13/12/2005க்கு முன் நிலத்தை அனுபவித்து வரும் பழங்குடியின மக்கள் 10 ஏக்கர் வரை நில உரிமை பட்ட பெற முழு சட்ட உரிமையும் இருக்கு. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மத்தியிலே கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால் இதுவரை சுமார் 203 குடும்பங்களுக்கு மட்டும்தான் பட்டா கிடைச்சிருக்கு. மீதி 1000 குடும்பங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பட்டா இன்னும் முறையா தரப்படல. இதன் காரணமா 60% அதிகமான மக்கள் இன்றும் குடிசையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு பாதுகாப்பான கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டி, மின்சார வசதி, சாலை வசதி எதுவும் இல்லாத சூழல் இருக்கு. இரவு நேரங்களில் பெண்கள், குழந்தைகள் கூட டாய்லெட் போக இருட்டில வெளியே போய் காட்டு மறைவை பயன்படுத்த வேண்டி இருக்கு. இந்த 21 பழங்குடியின பகுதியிலே எப்போ காட்டு யானை தாக்கும் என்றே தெரியாது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் காட்டு யானைகள் தாக்கி 3 பேர் உயிர் போச்சு. யானைகளிடம் இருந்து தப்பிக்க கர்ப்பிணி பெண்களை கூட மரத்தின் மேல் கட்டிய குடிசைகளில் ஏற்றி காப்பாற்றும் கொடுமையும் இங்கே இருக்கு. கடந்த ஜூன் 2ஆம் தேதி ரேடியோ ஃப்ரீக்வன்சி கோளார் ஐடி போட்ட புல்லட் ராஜா என்ற யானை தாக்கி ராஜேஷ் என்ற பழங்குடியின சகோதரர் பரிதாபமா உயிர் இழந்தார். இந்த சம்பவத்தில் போது உடனடியாக நடவடிக்கை எடுத்து 10 லட்சம் ரூபாய் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாசற்ற மாணிக்கம், எங்களுடைய அன்பு தலைவர், அவருடைய வழிகாட்டலின்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. காஞ்சிபுரத்தில் அண்ணன் பணமா ஜனமா என்ற கேள்வி எழுந்தது. 26 கட்சி கூட்டணி, ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் பணம் 27. காஞ்சிபுரம் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை எனக்கு கிடைச்சது. என்னுடைய வெற்றி முழுக்க எங்களுடைய தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் முகத்துக்கு தான், அவருடைய முகத்துக்காக கிடைச்ச வெற்றி தான். நான் இந்த அவையில் இன்னைக்கு கன்னி பேச்சா பேச தொடங்கியிருக்கேன். என்னுடைய காஞ்சிபுரம் மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மாணிக்க கோரிக்கை வரும்போது என்னுடைய தொகுதி விஷயத்தை பேசுகிறேன். தற்போது நம்முடைய அன்புக்குரிய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பிரவீன் அண்ணன் சொன்னது போல அவருடைய 2/6/2026 அன்று புல்லட் ராஜா என்ற யானை தாக்கி திரு ராஜேஷ் என்ற பழங்குடியினர் சகோதரர் உயிரிழந்தது உண்மைதான். அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது என்பதை இந்த பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரவீன். உடனடியா நடவடிக்கை எடுத்த 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி தரப்பட்டது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வனத்துறை, சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றி. யானை தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கடந்த ஜூலை 25 விடியகாலை நேரம் சிட்டார் காலனியில் உள்ள ரேஷன் கடையை காட்டு யானை உடைத்து நாசம் செய்தது. மக்கள் வாழும் வீட்டுக்கு அருகிலே இந்த சம்பவம் நடந்ததால மக்கள் பெரும் பீதியில் இருக்காங்க. யானைக்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்க சில காரியங்களை அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, அரசு தனது பட்ஜெட்டில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க அறிவித்துள்ள சோலார் ஃபென்சிங் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டட் எக்ஸ்டெண்டட் பேட்ரோல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் மிகவும் அப்ரிஷியேட் செய்யப்பட வேண்டிய திட்டம். ஆனால் தொடர்ந்து வனவிலங்கு மோதலால்
கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் குறிப்பாக எனது விளவங்கோடு தொகுதியே இந்த திட்டத்தில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வனத்துறைக்காக 1762,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எதிர்வரும் காலங்களில் விலங்குகள் மனிதர் மோதலை தடுப்பதற்காக டெக்னாலஜிலாம் ஏஐ டெக்னாலஜி, ட்ரோன் கேமரா, மின்வேலிகள் எல்லாம் தயார் செய்ய அதுக்குண்டான ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. இனிவரும் காலங்களில் மனித விலங்கு மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அண்ணன் சொன்னது போல எதிர்வரும் காலங்கள் விலங்குகள் மனிதர் மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதை இந்த பேரவையில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன். நன்றி அமைச்சர். நீலகிரி மாவட்டத்திலே பிரச்சனை பண்ணியதாலே இங்கு கொண்டு வந்து விடப்பட்ட புல்லட் ராஜா யானையை இந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பா வேற ஒரு காட்டு பகுதிக்கு மாத்தணும். இல்ல எங்க இருந்தோ கொண்டு வந்து அங்க விட்டு இருக்கு, அங்க நிக்க முடியாது தலைவர். அண்ணா அண்ணா யானையோட குணம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு யானை வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் அது நடக்கும். அது இங்கிருந்து நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்டுச்சுன்னா கேரளா வரைக்கும் போகும், திரும்பி அதே இடத்துக்கு வரும். இது காட்டோட வனத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த யானைகள், அது காட்டு இன்னைக்கு வனங்கள் நல்லா இருக்குதுன்னா அது யானைகள் தான் முக்கிய காரணம். அதனால நம்ம அந்த பாதையை நம்ம குறுக்கிடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி யானை பாதுகாப்புல இருந்து தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள போறாங்க, இந்த சனி ஞாயிறுல சில கிராம மக்கள் அறியாமையில காட்டுக்குள்ள போறாங்க, அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக. அதுல சில பாதிக்கிறாங்க, அது தவிர்க்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விலங்குகள் குணம் வேற, மனிதர்கள் குணம் வேற. அதை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் நடந்து கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் பிரவீன், தொடர்ந்து பேசுறேன். அமைச்சர், அது அங்க வினோதத்துக்கு வந்த தாக்குதல் அல்ல, ஏழை மக்களுக்கு வந்த தாக்குதல். அது வெரிஃபை பண்ணியா போதும். அது நீலகிரி மாவட்டத்திலே இருந்த யானை இப்ப நம்ம மாவட்டத்தில் இருக்கு, குறிப்பா இந்த விளவங்கோடு தொகுதியில் இருக்கு. அது ரொம்ப தொல்லையா இருக்கு. என்னைக்கு மக்கள் இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் இந்த பகுதியில் கன்னி பேச்சில் குறிக்கிறாங்க. உட்காருங்க. இல்ல கன்னி பேச்சு முடிக்கிட்டா அவரு. கன்னி பேச்சில் குறிக்கிறாங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. அன்பு பேரவைத் தலைவர்களே, கன்னி பேச்சு என்கிற காரணத்தால் பட்டாவை பற்றி பேசுவர் கூட இறுதியாக இதற்கு பதில் சொல்லாமல் இருக்கிறேனே தவிர அவர் முழுமையாக பேசட்டும். மாண்பு உறுப்பினர் பிரவீன். இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் மேலே யானை தாக்குதல் ரொம்ப அதிகமாயிருக்கு. பழைய ரப்பர் மரங்களை வெட்டுன கையோட உடனே புது கன்றுகளை நடவு செய்யணும். சுத்தி காட்டுக்கு செடிகளோ புதர்களோ மண்டாம நிலத்தை சுத்தமா பராமரிக்கணும். அரசு ரப்பர் கழகம் இதை கண்காணிச்சு பராமரிச்சால் போதும், அந்த இடம் காடா மாறாது. யானை விர தொந்தரவும் கணிசமா குறைஞ்சிடும். பழங்குடியின மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி, குடிநீர், மின்சாரம், சாலை வசதிகளை அரசு செய்து தரணும். ஃபாரஸ்ட் அண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸா செயல்பட ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அண்ட் டீம் அமைத்து காணி பழங்குடி மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண விடுபட்ட 1000 குடும்பங்களுக்கு உடனடியா பட்ட வழங்க அரசு உதவ வேண்டும். அப்போதான் இந்த பழங்குடி மக்கள் நிம்மதியா வாழ முடியும். என் தொகுதியில ஒவ்வொரு முறை ஆனை பிரச்சனை வரும்போதும் மக்கள் ரோடிலே உட்கார்ந்து அழுது கத்தி போராட்டம் பண்றாங்க. நான் அவங்களை பார்க்க போனா எம்எல்ஏவா இருந்து நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்டு இருக்கிற மொத்தம் கோபத்தையும் என் மேல் கொட்டுறாங்க. அங்க இருக்கும் தாய்மார்களும் பெண் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க போய் விஜய் அண்ணா கிட்ட சொன்னா போதும், அவர் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாங்க.
உண்மையை தான் சொன்னது. என்னைக்கு போகும்போது இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கு. அம்மாமாரும் தாய்மார்களும் சொல்றது இது மொழிவானில பிரிவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க வனத்துறையும் வருவாய்த்துறையும் கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால இந்த பழங்குடியின மக்களுக்கு அவருக்கு பட்ட கிடைக்கல, அவருக்கு ஒரு உரிமையும் கிடைக்கல. அப்போ அவருக்கு இப்போ ஒரு பிரகாசம் வந்திருக்கு. காரணம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டில் இல்ல, எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.